ஐயோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுச்சு. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பதட்டப்படாத. இந்த விஷயத்தை நான் நினச்சேன்னா எப்படி வேணால் மாற்ற முடியும். இப்போ நாம் என்ன யோசிக்கணும்னா இதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தான் யோசிக்கணும். இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ இப்படியே நெகட்டிவாக பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கார் உன் பேரில் தான் இருக்குது. நான் உன்னை கை காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் என்னையே மாட்டி விட பார்க்குறே நீ. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்நிலாவை போல வந்த பாவை நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா. முதல்ல இந்த பாடியை தூக்கி உள்ளே வச்சிடலாம். சரி. அப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். சரி, ஓகேவா. தங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. தங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா. ஏய், இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கணும்னு நம்ம 2 பேர்த்துக்குமே தெரியும். இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா யாரையாவது ஒருத்தர் நம்ம மாட்டி விட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும். நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். இப்போ கண்ணு தெரியாதவன் ஒருத்தர் போனால அவனை மாட்டி விடலான்னு. அவன் யாருன்னு தெரியுதில்ல. போன வாரம் டீ கடையில் சண்டை போட்டேன்ல, அவன்டா அது. அவனுக்கு கண்ணு தெரியாதடா. அவன் எப்போ காரை ஏற்றி கொள்ளுவான்? இப்போ நம்ம போட்ட சவுண்ட் அவனுக்கு கேட்காமையா போயிருக்கோம்? கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டுருக்கானா? இங்கே யார் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. நாளைக்கே போலீஸ் இதை யாருக்கிட்டையாவது கேட்டாலும் இங்கே சவுண்டு தான் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லுவான். இங்கே யார் இருந்தாங்கன்ட்டு சொல்ல மாட்டான். சரி, என்னடா பண்ணலாம் இப்போ? இந்த டைமில் அவன் வீட்டுக்கு தான் போயிட்டுருப்பான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவன் வீட்டுக்குள்ளே இந்த பாடியை போட்டுடலாம். அவன் வீட்டில் பாடி வச்சா போதுமா? இது அவன் தான் பண்ணான்னு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 48 hours ஆகும். இப்போ நாம் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, இந்த பாடியை எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டுக்குள்ளே வைக்கணும். அப்புறம் ஒரு ஷார்ப்பான கத்தியில் அவன் கழுத்தை கிழிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்மெல்லை வச்சு தான் அவன் கண்டுபிடிப்பான் இங்கே ஒரு பாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கும். சரிடா, எது வேணால் பண்ணலாம். இதுலேருந்து எனக்கு தப்பிக்கணும், போதும் எனக்கு. ஏய் வண்டி ஏறா, வண்டி ஏறடி. அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டுருக்கான் பாரு, சீக்கிரம் வண்டி ஏறா. பார்த்துக்கடா. அவன் வந்தானா உன் ஃபோன்லேருந்து ஃப்ளாஷ் லைட் அடி. நான் போயிட்டு ஷார்ப்பான மெட்டீரியல் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வந்துடுடா, எனக்கு என்னமோ இது சரியாக படல. டேய் என்னடா ஆச்சு இப்போ உனக்கு? பாடுறா, இந்த வீட்டை பாடுறா. அந்த ஆள் உள்ளே வரும்போது கதை கூட சாத்தலடா. இவன் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி தெரியலடா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா. வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலாம். அதுக்கு ஏன்டா என்னையும் பயப்படுத்துகிற? 2 பேரும் போய் சேர்ந்து தேடுவா. நான் தான் சொன்னேன்ல, இங்கே அவன் தனியால் இல்லைன்னு. இங்கே பார்த்தா எவ்வளோ வாக்கிங் ஸ்டிக் இருக்கு பாரு. டேய் சும்மா வளராதரா, அது மேபி அவன் சேஃப்டிக்காக வச்சுருப்பான். இந்த வாக்கிங் ஸ்டிக்கை பார்த்தா ஒரு நார்மலான வாக்கிங் ஸ்டிக் மாதிரி தெரியல. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா.
சவுண்டு போடாத. யார் நீ? என்னை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க? எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீதானே எல்லாருக்கும் பயம். அந்த பயம் உனக்கு ஒரு நாள் வரணும்னு தெரியும்ல, அதுக்கு தான். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. காசு தான் வேணும் சொல்ல, நான் தரேன். என்னை விட்டுரு. இது ஆரம்பிச்சதே நீதான். சொல்லுங்கண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம்? ஒரு வேலை இருக்குப்பா. என்னண்ணா உங்கள் ஃபோட்டோவே கொடுத்துருக்கீங்க? அவன் என் தம்பி தான், அவனை தான் நீ போடணும். என்னண்ணா உங்கள் தம்பியை நீங்களே போட சொல்கிறீங்க? ஏன் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேதோ 1 hour சொன்னேன். சொன்ன வேலை கரெக்டாக செஞ்சால் 50 லட்ச ரூபா தரேன். என்ன சொல்கிறேன்? அப்படிங்களா? சரிண்ணா. எனக்கு டைம் இல்லை, 2 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீ முடிக்கணும். முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ம். எதுக்கு இவன் தம்பியவே அவன் கொலை பண்ண சொல்கிறான்? இதை நம்ம தனியாக பண்ணக்கூடாது. இங்கே நான் ஒருத்தனை போட வந்தேன், அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நீயே பண்ணுற ஆளு தானே, எங்கிட்ட ஹெல்ப் கேட்குற? நீ சொல்கிறதோ கரெக்டு தான், ஆனாலும் உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. இதெல்லாம் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு தெரியும். நீ ஃபஸ்ட்டு போய் அவனை ஃபாலோ பண்ணு. சரி, நான் போய் பார்க்குறேன். ஹலோ, ஒருத்தருக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது. ஒருத்தனை போடணுமா? அன்பு மேட்டரில் இன்வால்வ் ஆனான்ல, அவன்தான். ஓ அவனா? எவ்வளோ தருவானா? அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாத, நான் சொல்கிறவனை போய் பாரு, அவன் சொல்லுவான். சரி, நான் போய் பார்க்குறேன்.
நீ தானே அது? நானே தான். என்ன வேணும்? உன்கிட்ட சுற்றி வளைச்சி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. இவனை தான் நம்ம போடணும். யார் அது? ஏன் அவனை போடணும்? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இவனை போட்டால் 40 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். ஆளுக்கு 50-50 ஷேர். சரி, எப்போ போடலாம்? நாளைக்கு போடணும். ஏன் நாளைக்கு போடணும்? இன்றைக்கே போட்டான்னா? இன்னைக்கு கோவில் திருவிழாலாம் நடக்குது. அங்கே போனால் மாட்டிப்போம். இதுதான் சரியான நேரம். க்ரௌட்னா ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இப்போ பார்க்க வந்த ஆள் இருக்கான்ல, நானும் அவனும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ண போகிறோம். எதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவனையும் போட்டுவிட்டு மொத்த படத்தையும் நானே என்ன சொல்கிறேன்? சரி, அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாமல் பண்ண மாட்டேன். சரி, நீ வரையா? இல்லை, எனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது. சரி, நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். சரி, இப்போ எங்கே இருப்பான்? நான் அவனை ட்ரேஸ் பண்ண வரைக்கும் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்க கல்கோரியில் தான் சிக்னல் காட்டுது. அங்கே போனால் இப்போ அவனை பிடிக்கலாம். வா, இப்போ போகலாம். சரி, ஓகே, போகலாம். இன்னும் ஒரு நாள் தான் கேஸ் நம்ம சாதமாக வரப்போகுது. யாரா நீங்கள் என்னை கொலை பண்ண பார்க்குறீங்க? சொல்லிட்டா போச்சு, வா பக்கத்தில் சொல்கிறேன். வாங்கடா. சரக்கு அடிக்கலாமா? அடிக்கலாமே. இப்போ நான் பார்க்க வந்த ஆள் ஒத்துக்கிட்டான். இவ்வளோ பெரிய ஆள், நான் சொல்கிறத ஏன் ஒத்துக்கணும்? அவன் ஏன் நான் சொல்கிற வேலையை ஒத்துக்கணும்? அதனால் இந்த வேலையை முடித்த பின்னாடி அவனையும் நான் போடலான்னு இருக்கேன். அவனை முடித்த பின்னாடி உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்போ மட்டும் நீ வந்தால் மட்டும் போதும், சரியா? உன்னை கொல்லணுன்னு தான் வந்தேன். ஆனால் இப்போ நான் அதை பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் உன் கண்ணை நான் போய் எடுத்துடுறேன். நான் யாருன்னு தெரியணும்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுப்பாரு, அவன் என்னை பற்றி சொல்லுவான். சொல்லுங்கண்ணா. சொன்ன மாதிரியே வேலை முடிச்சிட்டே. நல்ல விளக்கறம் தான்டா நீ. ரொம்ப நன்றிண்ணா. இந்த விஷயத்தில் இன்னும் இருக்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. இல்லை, இதில் இன்வால்வ் ஆனவன் இன்னொருத்தன் உயிரோட இருக்கான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? Because I am a guy. ஹலோ, என்னடா அவனை முடிச்சிட்டியா? முடிக்காம பண்ண நம்ம கூடயே விளையாடிட்டு இருந்தான்னா இனிமேல் யாருக்கும் அந்த எண்ணமே வரக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாடி பேக் எடுத்துகிட்டு வா, மற்றதைக்கு வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நான் வரேன்.
ஒரு நிமிஷம், நீ எடுத்து வர வேண்டியது ஒரு பாடி பேக் இல்லை, 3.